பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் எங்கே வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலையா? நான் ஷார்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஷன் எதுனா கண்ணூர், கேரளா டிஸ்ட்ரிக். நான் வந்த ட்ரெயின் இதுதான் பாருங்கள். கொச்சிவள்ளி ட்ரெயினில் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு S2 சூப்பராக இருக்குது. கேரளாவில் கொஞ்சம் நல்லா கூலாக இருக்குது. கொஞ்சம் இயற்கை அதிகம் கேரளா பார்த்திங்களா. இருந்தாலுமே கேரளாலுமே வெயில் 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 பயங்கர வெயில். எல்லாம் ட்ரெயின் பேர்னு ஓடுறாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தானே சொல்லுவீங்க அடிக்கடி நீங்கள் வெளியே ட்ராவல் வீடியோ போடுங்கம்மா, ட்ராவல் வீடியோ போடுங்க, வெளியில் வீடியோ போடுங்க. உங்களுக்காக இந்த வெளியுள்ள வீடியோ. இங்கே நல்லா அப்போல்லாம் விற்கிது, கேரளா டிஷ்ஷெல்லாம் விற்கிது. மீன் கறி, தோசை எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்குது. நாங்கள் காலையிலேருந்து டீ எல்லாம் குடித்தாச்சு. சூப்பராக கொஞ்சம் மட்டும் கீழே அப்படியே இறங்கினேன். எங்கள் அக்காமார் 4 பேரும் 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அக்கா படுத்துட்டாங்க, டயர்டாக இருக்குதுன்னு. ட்ரெயின் வந்து நேற்று நாங்கள் ஏறும் போது எங்கள் 4 பேருக்கும் 4 இடத்துல சீட்டு கிடச்சிது. தனித்தனியாக உட்காந்துருந்தோம். யாருமே பெருசாக எங்களுக்கு ஒன்றுடைய உட்காருக்கு இடம் தரல. இப்போ டோட்டல் ட்ரெயின் காலி ஆகிட்டு இப்போ கண்ணூரில் 10 நிமிஷமாக நிற்கிது. ஓகே தான். இங்கே நான் நினச்சேன் கொஞ்சம் கூலாக இருக்கும்னு நினச்சேன். இங்கேயும் ஒன்றும் கூல்லாம் கிடையாது. இங்கே ஒரு அண்ணாச்சி சமோசா, வடை, சாயா விற்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறப்ப ஏறிடலாம் மேலே. நான் நல்லா தலையை வரிங்க நல்லா கொண்டே கட்டிட்டேன். இங்கே வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிது. என்ன போர்டுனா கண்ணூர் அப்படின்னா இது வந்து கரீப் ரத். எல்லாமே ஏசி தான். வெயில் பார்த்திங்களா அப்படி தான் இருக்குது. நீங்களாம் என்ன செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கே போகிறோன்னா சொல்ல மாட்டேன். நான் இறங்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ட்ரெயின் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக காலி ஆகிட்டு. நாங்கள் 4 பேர் மும்பையில் தனித்தனியாக இருக்கணும். வாரத்துலலாம் பார்த்துப்போம், இல்லைன்னா ஃபோனில் பேசி இப்போ 4 பேர் இங்கே இருக்கோம். இப்போ எங்கள் 4வது அக்காவை தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வேணும் தம்பி நார் உள்ள இருக்கா. நாங்கள் 5 பேருமே ரொம்ப நாள் ஆகிட்டு ஒரு இடத்துல சேர்ந்து. அது என்னைக்கு சேரும்னு தெரியல. 5 பேரில் ஒருத்தவங்க எப்படியுமே மிஸ்ஸிங் ஆயிடுவாங்க. இப்போ பாருங்கள் கரீப் ரத் ஸ்டேஷன் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு. நாங்கள் சாயங்காலம் தான் இறங்க போகிறோம். இருந்தாலுமே லக்கேஜெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலான்னு வச்சாச்சு. இப்போ எங்கள் ட்ரெயினும் மூவ் ஆகிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் தானே அம்மா ட்ராவலிங் வீடியோ போடுங்க, வெளியில் வீடியோ போடுங்க, அதுக்காக உங்களுக்காக கொண்டுங்க. சூடு பயங்கரமாக சூடாக இருக்குது. எங்கள் அக்கா ஏதோ கதை அடிக்காங்க பாருங்கள். கண்ணூர் ஸ்டேஷன் முடிய போகுது. நல்லா ஊர் கதையை பேசிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கேரளா வந்து வீடும் அழகழகு. வீட்டுக்கு முன்னே எல்லாருமே மாமரம், தேங்காய் மரம், வாழை மரம்னு அவ்வளோ செடி. ஒரு வீட்டுக்கு ஒரு 10-300 செடி. அதனால தான் கேரளா வந்து எப்போவுமே வந்து மழை தண்ணிக்கு குறவு இல்லாமல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் அக்கா ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க. சாமி செடி வளரணும் என்ன செடி டிப்ஸ் சொல்கிறாங்க. எங்கள் அக்கா இப்போ 2 மாதத்துல ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. சுகர் ரொம்ப ஹை ஆகிட்டு, அதான் ரொம்ப டல்லாக இருக்காங்க. எங்கள் பெரியக்கா எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து பூஜை பாட் பண்ணுவாங்க. இந்த அக்கா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக. நான் மட்டும்தான் சோம்பேறி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு பலாமரம், வீட்டுக்கு வீடு தேங்காய் மரம். பாம்பேயில் ஒரு தேங்காய் 40 ரூபா 50 ரூபா. எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்கள். டவல் பாருங்கள், ஒன்று 50 ரூபாவா, ஜோடி 100 ரூபா. நல்ல பெரிய டவலாக இருக்குது. உண்மையில் நல்ல பெரிய டவல்.